ஒரு காலத்தில் பச்சை மலைகளாலும் செழுமையான வயல்களாலும் சூழப்பட்ட அழகான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் அரவிந்த் மற்றும் கார்த்திக் என்ற 2 சிறுவர்கள் வாழ்ந்து வந்தனர். இருவரும் சிறு வயதிலிருந்தே உயிர் நண்பர்கள். பள்ளிக்குச் செல்லும் வழியிலும் விளையாட்டு மைதானத்திலும் வயல்வெளியிலும் எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள். ஆனால் குணத்தில் மட்டும் இருவரும் வெவ்வேறு. அரவிந்த் பொறுமையும் உதவிகரமான மனமும் கொண்டவன். மற்றவர்களுக்கு உதவுவதில் அவனுக்கு மகிழ்ச்சி. கார்த்திக் அதற்கு மாறாக சற்றே சுயநலமும் அவசரமும் கொண்டவன். எதைச் செய்தாலும் இதில் எனக்கு என்ன லாபம் என்ற கேள்வி அவன் மனதில் முதலில் எழும். ஒரு நாள் பள்ளி விடுமுறை. இருவரும் கிராமத்தின் எல்லையோரத்தில் உள்ள பழைய காட்டுக்குள் விளையாடச் சென்றனர். அந்த காட்டைப் பற்றி ஒரு வித்தியாசமான கதையை பெரியவர்கள் சொல்வார்கள். அங்கே ஒரு மாய மாம்பழ மரம் இருக்கிறது. அது வருடத்தில் ஒருமுறை மட்டுமே பழம் தரும். அந்த மாம்பழத்தை நல்ல மனம் கொண்டவர்கள் பகிர்ந்து உண்டால் அவர்களின் வாழ்க்கை செழிக்கும் என்று. ஆனால் பேராசையுடன் தனக்கே வைத்துக்கொண்டால் அந்த மாயம் அழிந்துவிடும் என்றும் சொல்வார்கள். இந்த கதையை நினைத்து கார்த்திக்கின் கண்கள் மின்னின. அரவிந்தா, அந்த மாய மாம்பழத்தை கண்டுபிடித்தால் நாமே பணக்காரர்களாகலாம் என்றான். அரவிந்த் சிரித்தபடி, கதைதான், ஆனாலும் கிடைத்தால் பகிர்ந்து கொள்ளலாம் என்றான். காட்டுக்குள் நுழைந்ததும் அவர்கள் ஒரு பெரிய பழமையான மாமரத்தைக் கண்டனர். அதன் இலைகள் பச்சையாக மினுக்கியது. மரத்தின் உச்சியில் ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் தங்கம் போல ஒளிர்ந்தது. அதை பார்த்தவுடன் கார்த்திக் ஆவலுடன், அதுதான் மாய மாம்பழம், நான் எடுத்து விடுகிறேன் என்று மரம் ஏற முயன்றான். அரவிந்த், நிதானமாக இரு. ஒருவேளை இது உண்மையிலேயே மாயமாயிருந்தால் நாம் இருவரும் சேர்ந்து எடுக்கலாம் என்றான். ஆனால் கார்த்திக் கேட்கவில்லை. அவசரமாக மரம் ஏறி மாம்பழத்தை பறித்தான். கீழே இறங்கியவுடன், இது என்னுடையது, நான் தான் எடுத்தேன் என்று பிடிவாதமாகச் சொன்னான். அரவிந்த் வருத்தமடைந்தாலும் சண்டை போடாமல் அமைதியாக இருந்தான். நண்பா, கதையில் சொன்னது போல பகிர்ந்து கொண்டால் நல்லது என்றான். கார்த்திக் சிரித்தபடி, நீ எப்போதும் இப்படித்தான், இப்படியெல்லாம் நம்பிக்கையா, நான் இதை தனக்கே சாப்பிடுவேன் என்று மாம்பழத்தை கடித்தான். அந்த நிமிடம் அங்கே ஒரு விசித்திரமான மாற்றம் நடந்தது. மாம்பழத்தின் இனிப்பு கசப்பாக மாறியது. கார்த்திக்கின் முகம் சுருங்கியது. அதே நேரத்தில் மரத்தின் இலைகள் மங்கத் தொடங்கின. கார்த்திக் பயந்துவிட்டான். என்ன இது, ஏன் இப்படி என்று பதற்றமாக கேட்டான். அரவிந்த் மெதுவாக, பேராசை மாயத்தை அழிக்கிறது, இன்னும் தாமதமாகவில்லை, மன்னிப்பு கேட்டு பகிர்ந்து கொள் என்றான். கார்த்திக் ஒரு கணம் யோசித்தான். அவனுக்குள் ஒரு போராட்டம். ஆனால் இறுதியில் நண்பன் மீது வைத்திருந்த நட்பு நினைவுக்கு வந்தது. அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. மன்னிச்சுடு அரவிந்தா, நான் சுயநலமாக நடந்து கொண்டேன் என்று சொல்லி மாம்பழத்தை 2ஆக பகிர்ந்தான். அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த மாம்பழத்தை உண்டனர். உடனே கசப்பு மறைந்து இனிப்பு பெருகியது. மரம் மீண்டும் பசுமையாக மாறியது. அதே நேரத்தில் காற்றில் ஒரு இனிய குரல் ஒலித்தது. நல்ல மனமும் நட்பும் இருந்தால் மட்டுமே மாயம் செயல்படும். அந்த நாளிலிருந்து கார்த்திக் மாறினான். அவன் சுயநலத்தை விட்டுவிட்டு நண்பர்களுடன் பகிர்ந்து வாழக் கற்றுக்கொண்டான். பள்ளியிலும் கிராமத்திலும் அவன் உதவிகரமானவனாக மாறினான். அரவிந்த் மகிழ்ச்சியுடன் அவனுடன் நட்பை மேலும் உறுதிப்படுத்தினான். ஆண்டுகள் கழிந்தன. இருவரும் வளர்ந்து நல்ல மனிதர்களானார்கள். அந்த மாய மாம்பழ மரம் பின்னர் காணாமல் போனாலும் அதன் பாடம் அவர்களின் மனதில் என்றும் நிலைத்தது. நீதி, பேராசை மகிழ்ச்சியை அழிக்கும். பகிர்ந்து வாழும் மனமும் உண்மையான நட்பும் வாழ்க்கையின் உண்மையான மாயம்.